இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டோமேட்டிக் பார்டர் போடுறது எப்படின்னு பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாரி ஒரு செலக்டட் ரீஜன் எடுத்துப்போம். அப்புறம் ஒண்ணு கண்ட்ரோல் 1 குடுப்போம். இல்லன்னா ரைட் கிளிக் ஃபார்மேட் செல்ஸ். ரைட் கிளிக் ஃபார்மேட் செல்ஸ் குடுத்தாலோ, இல்லன்னா கண்ட்ரோல் 1 குடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாரி வரும். இதுல பார்டர்ன்னு சூஸ் பண்ணுவீங்க. அவுட்லைன் அப்புறம் இந்த இன்சைட் இப்படி போட்டு பண்ணிடுவோம். இது நார்மல் மெத்தட். ஆனா, இப்ப நமக்கு இந்த ரேஞ்ச்ல இருக்கிறது வந்து மாறுது. எக்ஸ்ட்ராவா எனக்கு இங்கெல்லாம் கூட எனக்கு தேவைப்படுது. ஆர் எனக்கு இதோட போதும் அப்படின்னா, நீங்க மறுபடியும் போய் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணணும். இல்ல புதுசா இன்கிரிமென்ட் பண்ணணும். இந்த மாரி ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு, இங்க மேல கண்டிஷனல் ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ ரூல்னு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? லாஸ்ட் ஒரு ஐட்டம் காட்டுது பாருங்க. யூஸ் எ ஃபார்முலா டூ டிட்டர்மைன் காட்டுதுல்ல. இந்த ஐகான கிளிக் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செல் இப்ப இங்க வச்சுட்டு ஈக்குவலன்ட் டூ இங்க கேக்குது பாத்தீங்களா? ஜஸ்ட் இந்த செல்ல மட்டும் இப்படி ரெஃபர் பண்ணுங்க. இப்ப ஆல்ரெடி என்ன பண்ணுது? K7 எடுத்துக்குது. இந்த Kக்கு அப்புறமா இருக்க டாலர நம்ம டெலீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அப்பதான் வந்து அது K8, K9, LM, NO எல்லாத்துக்கும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்பதான். ஸோ ஒரு இடத்துல மட்டும் நம்ம டாலர் வச்சுக்கலாம். இப்ப இது இது என்ன பண்ண போறோம்? இந்த K7 நாட் ஈக்குவல் டூ இந்த மாரி லெஸ் தேன் சிம்பலும், கிரேட்டர் தேன் சிம்பலும் பக்கத்துல பக்கத்துல போட்டீங்கன்னா, அதுக்கு பேரு நாட் ஈக்குவல் டூன்னு அர்த்தம். பிளாங்க். பிளாங்க்குக்கு எப்படி போடுவீங்க? டபுள் கோட்ஸ், திரும்பவும் டபுள் கோட்ஸ். அப்ப K7 இந்த செல்லுல வந்து நாட் ஈக்குவல் டூ பிளாங்கா இருந்ததுன்னா அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இது இப்போதைக்கு இது பிளாங்கா இருக்கு. அப்ப இங்க ஏதாவது ஃபில் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது மாறுற மாதிரி. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்? இங்க ஃபார்மேட்ட கிளிக் பண்ணிட்டு, எனக்கு வந்து அவுட்லைன போட்டுரு அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல போட்டுட்டு, இப்ப ஓகேன்னு நான் குடுக்குறேன். இங்கேயும் நான் ஓகேன்னு குடுக்குறேன். இப்ப உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ல போயிட்டு நான் ஒரு ஏன்னு டைப் பண்றேன். பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா பார்டர் வந்துருச்சு பாருங்க. இப்ப நீங்க டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பார்டர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல. இது மட்டும் கிடையாது. இப்ப நான் எனக்கு போட்ட செல்ல டெலீட் பண்ணா கூட நீங்க மேனுவலா உங்க பார்டர் டெலீட் பண்ண அவசியம் இல்ல. தானா அந்த பார்டர் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக் பார்டர் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பயங்கர ஈஸியா இருக்கும். அவ்வளோதான்.